வணக்கம் ஹலதோலா. இன்று நம்மளோட சமூக செயல்பாட்டாளர் பியூஷ் மனோஜ் அவர்கள் இணைந்திருக்கிறாரு. அவர்கிட்ட ஈஷா மையத்தை பத்தின கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு. வாங்க கேட்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம். தோழர், இப்ப சமீபத்துல ட்ரெண்டிங்கா போயிருக்க ஒரு விஷயம் என்னன்னா ஈஷா மையம். என்னதான் தோழர் அங்க நடக்குது? இப்ப ரீசெண்டா மகா சிவராத்திரி கொண்டாட்டம் அப்படின்ற பேர்ல ஒரு பயங்கரமான செலிபிரிட்டிஸ் எல்லாம் வர வச்சு நிறைய கூத்துதான் நடந்துச்சுன்னு சொல்ல போனா, அதை எப்படி தோழர் பாக்குறீங்க? இஸ் யூசிங் ரிலிஜன், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அண்ட் அவனே பீத்திக்குவான் அந்த ஆளு. சிவா என்னோட ஸ்லீப்பிங் பார்ட்னரு, நானா வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இல்ல. சோ ஹி டாக்ஸ் நான்சென்ஸ் அபவுட் ரிலிஜன் அண்ட் அனைத்து குற்றமும் அந்த ஆள் பேர்ல இருக்கு. பட் ஸ்டில் இஸ் எஸ்கேப்பிங் ஃப்ரம் இட். ஸ்டில் மக்கள் அவங்க கிட்ட போயிட்டு அங்க நின்று டான்ஸ் ஆடி கூத்தாடிட்டு வராங்கன்னா அது மக்கள் மேலும் தான் குறை சொல்லணும். ஏன்னா அரசியல்வாதி இல்லாம எந்த மகாசிவராத்திரி நிகழ்வும் முடியறது இல்ல. உண்மையா சிவன் இருந்தா அப்படின்னா இங்க பிரச்சனை என்ன இருக்குன்னு அவனுக்கும் தெரியும், கடவுள் எல்லாம் இல்லைன்ட்டு. இது ஒரு கதை, இது ஒரு பிம்பம். எப்படி வேணா விளையாடலாம், ஷூ போடலாம், ஆடலாம், பாடலாம், எவன் வேணா கூப்பிடலாம். அமித்ஷா எல்லாம் கூப்பிட்டு நடத்திருக்காரு. மோடி அமித்ஷா எல்லாம் கூப்பிட்டு, வேலுமணி இப்படி எல்லா அரசியல்வாதிகளை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு மகாசிவராத்திரி நடத்துறாரு. இவர் பொலிட்டீஷியன்ஸ் மேல இருக்கிற ஒயிட் வாஷிங் வேலை இவர் நல்லா பண்றாரு. ஒண்ணு, அனைத்து கார்பரேட் கிரைம்ஸ்க்கு நல்லா ஒயிட் வாஷ் பண்றாரு. என்னென்ன ஈவலா இருக்கும் உலகத்துல, என்னென்ன கொடுமையா இருக்கும், எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றாள் இந்த ஆள். நியூக்ளியர் பவருக்கு சப்போர்ட் கேட்டீங்கன்னா இந்த ஆள் பண்ணுவாரு. இஸ்ரேலுக்கு சப்போர்ட் கேட்டீங்கன்னா இந்த ஆள் பண்ணுவாரு. ஒரு ஏழ்மையான ஒரு இடத்துல இருந்து தப்புட சுகி வாசிதல் ஒரு பெரிய கோடீஸ்வரா மாறிடுறாரு. எப்படி சொல்றது? பெரிய கோடீஸ்வரன் இல்லைங்க, அவன் பில்லியனர். அவன் கோடீஸ்வரன், பில்லியனர் சொல்லணும் இல்ல. கோடியெல்லாம் அந்த ஆளுக்கு ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு. அவனோட பர் டே எக்ஸ்பெண்டிச்சரே ஃபேஸ்புக் மேல 8 லட்சம் 10 லட்சம் ரூபாய். இது 5 வருஷம் முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். அன்னைக்கு 8-10 லட்சம் ரூபாய் இருந்தது பர் டே ஸ்பெண்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பெண்டிங் ஃபேஸ்புக்ல மட்டும். அப்படின்னு எவ்வளவு ஸ்பெண்டிங் பண்ண வேண்டியது இருக்கு. இட் இஸ் அண்ட் கம்ப்ளீட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், டோட்டல் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். அது ஒரு ஈவெண்டா இருக்கட்டும், இன்டர்வியூவா இருக்கட்டும், எதுவேனா இருக்கட்டும். சோ எப்படிதான் மக்கள் அதுல கொஞ்சம் கூட இந்த யோகா சொல்லி கொடுக்குறேன், இன்னர் சயின்சஸ், இன்னர் இன்ஜினியரிங் சொல்லி கொடுக்குறேன், கோர்ஸ் அட்டென்ட் பண்ணுங்கிற பேர்ல மக்களை ஏமாத்துனது எதுல ப்ரூவ் ஆகுதுன்னா, அந்த ஆளுக்கே மண்டையில மூளை வெடிச்சு போச்சு. சாரி, மண்டைக்குள்ள மூளைக்குள்ள இருக்க நரம்பு வெடிச்சு போச்சு. அந்த நரம்பை சரி பண்ணி ஆபரேஷன் பண்ணி வெளியே வந்த ஆளுமே. நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல. எப்பவுமே போலீஸோட பயம் இருந்துட்டே இருக்கும் தலைமையில. அத்தனை 19 கேஸ் போட்டிருக்காங்க, ஃபால்ஸ் கேஸ். குற்றம் பண்ணாமே ஃபால்ஸ் கேஸ் போட்டிருக்கான். சிறையில அடி வாங்கியிருக்கோம், பல தாட்டி சிறைக்கு போயிருக்கோம். அப்புறம் டென்ஷன் எல்லாம் ஃப்ரீயா இருக்கும். எந்த இன்னர் எக்ஸசைஸ் இன்ஜினியரிங் பண்ணாம ஜாலியா இருக்கும். இவனை தோக்கடிச்சிருக்கோம். இதே ஜக்கிய தோக்கடிச்சிருக்கேன் கோர்ட்ல. சோ இவன் பெரிய ஆளா நான் பெரிய ஆள் தான், நானும் பெரிய ஆளு, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. சரிங்களா? ஆனா இவன் ஊரை ஏமாத்திட்டு நான் யோகா சொல்லி கொடுக்குறேன், தியானம் சொல்லி கொடுக்குறேன்ட்டு நீங்க ஒரு அன்கம்ஃபர்டபுள் கொஸ்டின் கேளுங்க இவங்கிட்ட. ஒரு அன்கம்ஃபர்டபுள் கொஸ்டின் கேட்டீங்கன்னா கெட்ட கெட்ட வார்த்தையா திட்ட ஆரம்பிச்சிருவான். பிம்பிள், ப்ராஸ்டியூட், ஏதோ பேசலாம். இதுல ரெக்கார்ட்ல இருக்கு, நானா சொல்லல. பயங்கரமா பேச ஆரம்பிச்சிடும், கோபம் வந்துடும். ஒரு அன்கம்ஃபர்டபுள் கொஸ்டின் கேட்டா நம்ம எவ்வளவு ட்ரோலை வாங்கிட்டு இருக்கோம், எவ்வளவு ட்ரோலிங் தாங்கிட்டு இருக்கோம். ஒரு போஸ்ட் போட்டாவே சங்கி மங்கிங்கெல்லாம் இல்லாத கமெண்ட் அடிச்சுட்டு, நீங்க இதுக்கு சொம்பு, நீ அது இது, நீ ஃபாரின் ஃபண்டு, நீ நாக்ஸ்லைட்டு, உன் அம்மா இப்படியோ, அம்மா இப்படி, அக்கா இப்படின்ட்டு திட்டிட்டு இருப்பான். நம்ம அதுக்கும் அசர்றது இல்ல. அதனால சொல்றேன் நேயர்கள் கிட்ட, நாங்க பெரிய ஆளா இல்ல நான் பெரிய ஆளா, அவன் பெரிய ஆளா? ஆப்வியஸ்லி நான் தான். ஆமாங்க சொல்லி எதன் அடிப்படையில மக்கள் போய் ஏமாறுறாங்க சொல்ல. ஏன்னா அவர் மேல பாலியல் குற்ற வழக்கு, போதை குற்ற வழக்கு நிறைய இருக்கு. எதன் அடிப்படையில மக்கள் கூட்டமா போய் ஒரு யோகா மையத்துல சேர்றாங்க சொல்ல? ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், அவ்வளவுதான். தெளிவா இருங்க. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். நான் ஒரு 20 பேருக்கு காசு கொடுத்து என்ன பார்த்து கை தட்டுங்கன்னா ஒரு 200 பேர் கை தட்ட ஆரம்பிச்சிருவான். இட் இஸ் ஒன்லி கிரவுட் மேனேஜ்மெண்ட். நீங்க கிரவுட் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணீங்கன்னா, இப்போ உங்களை நான் உட்கார வச்சு சாமியார் ஆக்கிடுவேன். நான் டார்கெட் பிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க நான் சொன்ன பேச்சு கேளுங்க, 6 மாசத்துல உங்களை வச்சு ஒரு 5 கோடி டார்கெட் வச்சு 5 கோடி கலெக்ஷன் டார்கெட் வச்சு பண்ணிக்கலாம். கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு 10 பேரை சேர்த்து கூட வச்சுட்டு ஒரு 2-3 கதை பேசிட்டு, என்னென்ன போய் பேசுறாங்க இவன். முதல்ல உட்கார்ந்தானா, உட்கார்ந்த இடத்துல அவனுக்கு தெரியவே இல்லையா, 3-4 நாள் போயிடுச்சான்.
ஆனா இவனுக்கு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் தெரிஞ்சதா அப்படி. ஏன் திரும்பி இப்ப உட்காரு, இப்ப உட்காரு, அப்படி உட்கார்ந்து காட்டு, எங்க கண்ணு முன்னாடி தெரியும்ல, உனக்கு 3-4 நிமிஷம் தான் இருக்க போகுது, நாங்க 3-4 நாள் பாக்குறோம் அப்படி உட்காந்துருவியான்ட்டு. என்ன கதைங்க இதெல்லாம். அவன் வைஃப் விஜய் வச்சு ஒரு படமே எடுக்கிறான், இப்போ குறு படமே எடுத்திருக்கான் போல. அந்த அம்மா கொலை பண்ணானா சாவடிச்சானா என்னன்னு புரியல. ஆனா ஜீவசமாதி கண்டிப்பா கிடையாது. ஜீவசமாதி அந்த அம்மா எடுக்கவே இல்லை. அந்த அம்மா ஒரு மென்டல் பேஷண்டா இருந்தா, பாவம் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது அந்த அம்மாக்கு. எய்ம்ஸ்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. சாரி, எய்ம்ஸ்ல அவங்க ஏன் புதைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்ல. ரெண்டு பேருமே வந்து புதைக்கல எரிச்சிட்டான். எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டான். புதைச்சிருந்தா ரீபோஸ்ட்மார்ட்டம் ஆயிருக்கோமே. அவங்க அப்பா தான் மர்டர் கேஸ் போட்டாங்க. அவன் எரிச்சுட்டான். அன்னைக்கு ஏதோ கலைஞர் கருணை காமிச்சாரு, இன்னைக்கு ஸ்டாலின் கருணை காமிக்கிறான். தப்பிச்சு போயிட்டு இருக்கான். அரசாங்கம் ஒழுங்கா நடவடிக்கை எடுத்தானா நாளைக்கு ஆசிரமத்தை முடியலாம். ஆமாங்க, எப்படி சொல்றாரு அந்த பர்மிஷன் எப்படி கொடுத்தாங்க? இவ்வளவு பெரிய யோகா மையம் ஸ்டார்ட் பண்ணி அந்த பர்மிஷன் பத்தியெல்லாம் இல்ல. இவன் மேல அவ்வளவு கிரிமினல் வழக்கு இருக்கு. அத்தனை கிரிமினல் வழக்குல புடிச்சாங்கன்னா தம்பிதான் இன்னும் இவன். அவன் வைஃப் விஜயோட மர்டர் கேஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அந்த கேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் பெண்டிங் இருக்கிற வழக்கு வரைக்கும் போலாம். அரசியல்வாதி சப்போர்ட் இல்லாம ஒரு பெரிய இவ்வளவு பெரிய மையம் இயங்க முடியாதுன்னு சொல்றீங்க. யார் அந்த அரசியல்வாதி தோழர்? ஒரு பின்னாடி என்ன ஒரு அரசியல் இருக்கு? ஏன்னா மோடி அவர்கள் வந்து போறாரு, அமித்ஷா அவர்கள் வந்து போறாங்க. என்ன ஒரு அரசியல் பலம் இவருக்கு எதன் மூலமா கிடைக்குது தோழர்? தெரியலையே, அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஆக்சுவலி புரோக்கர் வேலை பண்றானா இவன், அவனுக்கு புரோக்கர் வேலை பண்றானா, புரோக்கர் வேலை இவங்க புரோக்கர் வேலை அவனுக்கு பண்றாங்க, ஒன்னும் புரியல. ஆனா ஒட்டுமொத்தமா தேவேந்திர பட்னாவிஸ் அங்க உட்கார்ந்துருப்பான். கவர்னர் வந்துடுறாரு, இந்த ராஜ்நாத் சிங் வந்திருக்காரு போல, டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்துட்டார். இந்த போன தாட்டி அமித்ஷா வந்திருந்தா அப்படி, அதுக்கு முன்னாடி மோடி வந்திருந்தா அப்படி இல்ல. இன்ஃபேக்ட் எந்த அரசியல்வாதி அவங்ககிட்ட போல, கனிமொழி கூட போயிருக்காங்க. நம்ம யாரகிட்ட போய் சொல்றது? இந்த ராமச்சந்திரன் சொல்லி ஒரு மினிஸ்டர் இருக்காரு, ஃபாரஸ்ட் மினிஸ்டர் ஆக்குனாங்க ராமச்சந்திரனை. அந்த ஆளோட பார்ட்னர் வந்து இந்த ஆளோட பார்ட்னர் போஜராஜன். அப்படியே இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் ஃபைல்ஸ் இந்தியால இருக்க மாதிரி இருக்கு. நான் பெரிய பெரிய பணக்காரர்கள், அரசியல்வாதி எல்லாருமே வந்து போறாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? எப்ஸ்டீன் ஃபைல் அப்ப இந்த ஈஷா மையம் ரெண்டும் ஒத்து போற மாதிரி இருக்கே, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எப்ஸ்டீன் கூட கம்பேரிசன் பண்ண வேணாம். எப்ஸ்டீன் வந்து சிறைக்கு போயிருந்தான், 18 மாசம் சிறையில் இருந்தான். அவன் அப்புறம் வெளியே வந்தான். அவன் ஓப்பனாவே நான் பொலிட்டிக்கல் பவர் புரோக்கருங்கிறான். தன்னவே ஓப்பனாவே பொலிட்டிக்கல் பவர் புரோக்கர், ஓப்பனாவே ஒரு ஹேரம் நடத்திட்டு இருக்கான், பெண்களை ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கான். ஓப்பனா சொன்னாலு டிராபிக் பண்ணாரு. நான் ஒரு கிரிமினல் தான் அவன் ஒத்துக்கிறான். இவன் ஒரு நம்பிக்கையை வச்சு விளையாடுறான். எப்ஸ்டீனோட 10 மடங்கு கிரிமினல் இவன். நம்பிக்கை துரோகத்தோட பெரிய துரோகம் எதுவுமே இருக்காது. நம்பிக்கை துரோகத்தோட எந்த பெரிய துரோகமும் இல்ல. சோ நம்ம எப்ஸ்டீனை கம்பேர் பண்ணி இவனோட குற்றங்கள்லாம் நம்ம லைட்டா பண்றோமோன்னு தெரியல எனக்கு. இப்ப ரீசெண்டா கூட குளிக்கிற மாதிரியான வீடியோ எல்லாம் வெளியே வந்துருச்சு ஈஷா மையத்துல இருந்து. அதுக்கப்புறம் அதை அப்படியே மாத்திட்டாங்க. இல்ல அது வந்து சிறுமிகள் கிடையாது, சிறுவர்கள் அப்படின்னு மாத்திட்டாங்க. அதை எப்படி சொல்ல பாக்குறீங்க? டிலீட் பண்ணா எதுக்கு டிலீட் பண்ணா? அந்த வீடியோவை டிலீட் பண்ண கூடாதுல்ல. வீடியோவை அவ்வளவு பீம்பராவ் மாதிரி பேசுறான். ஆக்சுவலிங்க தோழர் என்னன்னா, மக்களை வந்து குறை சொல்றதோட நம்ம இந்தியன் மக்களுக்கு ஒரு ஃபேசினேஷன் இருக்கு. எவ்வளவு அதிகமா ஊழல் பண்ணி அதிகமா ஒரு ரால்ஸ் ராய்ஸ், மெர்சிடிஸ் பென்ஸ், ஹெலிகாப்டர், பிளைட், சார்ட்டர் பிளைன் அப்படி எவ்வளவு அதிகமா உச்சத்துல போறாங்களோ அவ்வளவு மக்கள் ஆயிடுறாங்க. நம்ம நாட்டுல ஹார்ட்வேர்க்கும் ஹானஸ்டிக்கும் சுத்தமா வேல்யூ இல்ல. இந்த ஆள் இந்த கிரிமினல் ரெக்கார்ட் லிஸ்ட்ல ரொம்ப பெருசா இருக்கு. மொத்தமா நம்ம மக்கள்னால எவ்வளவு பெரிய பணக்கார ஆவாவ மக்களுக்கு ரொம்ப பரிதாபம் வந்துருது. ஒரு வில்லனா பார்க்க முடிய மாட்டேங்குது. வில்லனா சித்தரிச்சாலெல்லாம் கருப்பா அப்படியே ஒரு ஸ்லம்ல வாழ்றது, குடும்பமா இருப்பான். அப்படிதான் வில்லனா சித்தரிச்சது. ரொம்ப ரிஃபைன்டா அப்படியே ஒரு சொபிஸ்டிகேட்டடா இருக்காலும் ரிஃபைன் அது இன்னும் மனசுல மக்களுக்கு வில்லன் ஆகுறது மாதிரி தெரியல. அந்த வெள்ளத்தோல் மேல இருக்கிற ஃபேசினேஷன் இருக்கு பாருங்க, அதெல்லாம் அப்படிதான். ரொம்ப ரிஃபைன்டா இருந்தா எஜமான்லாம். அவன் எங்க இருந்து எஜமானானா எப்படி ஆனா அதெல்லாம் கவலை இல்லை. சோ
இது அன்பார்ச்சுனேட்டா இருக்கு, பட் என்ன பண்றது. ஆனா முக்கியமான இன்னொரு விஷயம் தோழர் ஈஷா மையத்து மேல. இப்ப அவங்களுக்கு தனி மயானம், ஈஷாக்குன்னு ஒரு தனி மயானம் கேட்டு அவங்க குடுத்துருக்காங்க. கோர்ட்டும் வந்து அதுக்கு அனுமதி குடுத்துருக்கு. ஒரு யோகா மையத்துக்கு எதுக்கு தோழர் தனியா ஒரு சுடுகாடு கேட்குறாங்க? அது என்ன ஒரு மர்மம் அது பின்னாடி? அதைத்தான் விசாரிக்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க என்ன. இப்போ நைட் 12 மணி 1 மணிக்கெல்லாம் பாடி எரிச்சிட்டு இருக்காங்க போல. ஓ! இன்ன ஸோ வரையுமே அந்த பர்மிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு 13 அடியிலேயே 15 அடியிலேயே ஒரு வீடு இருக்காங்க. ம். கோயம்புத்தூர் கலெக்டர் எப்படிதான் பர்மிஷன் கொடுத்தாரோ தெரியல. அத்தனை கேஸ் இவன் மேல இருந்தும் எப்படி அந்த மாதிரி ஒரு மயானத்துக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கான், வாங்கியிருக்கான், ஒன்னும் புரியல. அந்த மயானத்துக்குள்ள சுடுகாடு வைக்க தேவை என்னவா இருக்கு? அப்படி அந்த கொலைகள்லாம் நடக்குதா உள்ள அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல தோழர்? இல்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது இங்க கேம்பஸ் இருந்து வெளியே இருக்கு. ட்ரைபல் மக்கள்லாம் அங்க வாழ்ற மக்கள் எல்லாம் டிமாண்ட் வச்சனாலதான் இது கொண்டு வந்திருக்கோம் மயானத்தை. பட் நம்ம கேள்வி என்னன்னா, ஒரு பிரைவேட் சுடுகாடு கொடுத்தீங்கன்னா அவனோட கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ் என்ன இருக்கு, அது செக் பண்ண வேண்டிய ரொம்ப கட்டாயம் இருக்கு. இவன் ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் மட்டும் இல்ல, இது மேல நிறைய கேசஸ் இருக்கு, நிறைய பெண்டிங் கேசஸ் இருக்கு, which you have not taken on record. கோயம்புத்தூர்லயே வந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மயானங்கள் வந்து ஜக்கியோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது உண்மையா தோழர்? அது ஒரு தனி கேஸ். அது வந்து ஆல்ரெடி கார்பரேஷன் மயானத்தை அவன் எடுத்துக்கிட்டான். நான் மென்ஷன் பண்ணது ஒண்ணு அவன் ஆசிரம் அருகிலேயே ஒன்று கட்டிக்கிட்டான். ஓகே சார், ஓகேங்க. சரிங்களா? அது 2 டிஃபரெண்ட் கேசஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்பரேஷன் எடுக்கிறதே தப்பு. இந்த மாதிரி தனியாருக்கு ஒரு மேன் எல்லாம் கொடுக்கறதே தப்பு. பட் நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ட்ரஸ்ட் வந்து எடுத்துக்குவாங்க. இப்ப சேலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் அடாப்ட் பண்ணிக்கோ, நாங்க மெயின்டைன் பண்ணிக்கிறோம், அழகா வச்சுக்கிறோம். பட் திஸ் ஃபெலோ இந்த இன்னொன்னு இவங்க சடங்கெல்லாம் உள்ள கொண்டு வரான். ஒரு சடங்கு இருக்கும், இவனோட சடங்கு கொண்டு வரான் கேஷுவலா உள்ள. உடல்களை எரிக்கிறதுக்கு கூட வந்து நாங்க உங்களோட சாம்பலை வந்து டைரக்டா இமயமலையில போய் நாங்க கலந்துருவோம், 3 நதி கலக்கிற இடத்துல உங்க சாம்பலை நாங்க கரைச்சிருவோம் சொல்லிட்டு அதுக்கு வந்து கட்டணம் கூட 10,000 to 15,000 வரையும் ஒரு கட்டணம் மதிக்கிறாங்க ஈஷா மையத்துல இருந்து சுடுகாட்டுல எரிக்க அப்படின்னு. அது எப்படி சொல்ல, அது உண்மையான தகவல் தானே? அது தெரியல சொல்லுனா, அது கேள்வி பண்ணல. பட் மேபி இருக்கலாம். ஆல் தீஸ் ஆர் வெரி ஸ்மால் கிரைம் ஃபார் ஹிம். அவன் சும்மா ஒரு ஆதியோகி சின்ன சிலையை வந்து எடுத்து ஒரு 30,000 40,000 விற்கிறாள். சும்மா ஒரு யந்திரத்தை, சின்ன யந்திரத்தை 5 லட்சம் 6 லட்சம் கொடுக்குறாள். அத்தவங்க ட்ரைனிங் சொல்லிட்டு 9 லட்சம் வாங்குறான் டீச்சர்ஸ் ட்ரைனிங், யோகா டீச்சர் ட்ரைனிங். இவன் கொலகார பையன், எப்படி வேணா கொள்ளடிப்பான். அது ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. பட் அன்பார்ச்சுனேட்லி இது வரைக்கும் ஹீஸ் எஸ்கேப்பிங் த லா. ஒரு லா எஸ்கேப் பண்ணி போயிட்டு இருக்கான், மதத்தை இன்சல்ட் பண்றான், எந்த சந்தேகமும் இல்ல. அதுல கிருஷ்ணர் வந்து தன்னோட அம்மா கூட படுத்தான்னு சொன்னவன் அப்படி சொல்லியிருக்காரு. ஆமா, ஐயோ அந்த வீடியோ பாருங்க. இப்பதான் நான் Facebookல போட்டிருந்தேன், கொஞ்ச நாள் முன்னாடி போட்டிருந்தேன், அதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன். ஒரு வருஷம் ஒரு ரிச்சுவலா போடுவாங்க. இந்த மாதிரி அவங்க எங்க மத கடவுளை நீங்க இந்த மாதிரி பேசிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிஜேபில இருந்தோ RSSல இருந்தோ ஒரு பெரிய கண்டனங்கள்லாம் வலுக்கலையா? அவங்களே போறாங்களே, அதெல்லாம் சாய்ஸ். அது மோடி கூட இன்சல்ட் பண்ணலாம் கடவுளை, மோடி கடவுள் இன்சல்ட் பண்ணலாம், ஓகே ஃபைனுங்கிறான். மோடி வந்து ஆஞ்சநேயரை வந்து தொங்க வைக்கலாம் காத்துல. அவங்க மோடி எது வேணா பண்ணலாம், அதே மாதிரி ஜக்கி எது வேணா பண்ணலாம், அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. சி இவங்களோட ஹேட்ரட் இருக்கு, இவங்களுக்கு எதுவும் பற்றும் எதுவுமே இல்லை, 0 பற்று வச்சிருக்காங்க இவங்க. இந்த கடவுள் பற்று, மதத்து மேல பற்றெல்லாம் 0, அதுல சந்தேகமே வேணாம். எல்லாமே வியாபார மையமாக்கி இருக்காங்க, ஆட்சியை பிடிக்கிறதுக்காக கடவுளை யூஸ் பண்றாங்க. இதுல எவ்வளவு சந்தேகம் இருந்ததுன்னா அவன் பைத்தியக்காரனா தான் இருப்பான், அதுல டவுட்டே வேணாம் நம்மளுக்கு. சோ அதே மாதிரிதான் ஜக்கி கேஸும் செலக்டிவ். இது எவனோ சொல்லுவான, சிவா ஸ்லீப்பிங் பார்ட்னரு, நான் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என்ன பைத்தியக்காரனையா நீ? இவன் சிவனுக்கு சம ஐடியா நீ? நான் டிவோட்டி கிடையாது, நான் பார்ட்னருங்கிறான். நம்ம தமிழகம் வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையில நம்ம சொல்லிக்கூடிய ஒரு மாநிலம் தான். இங்க இந்த மாதிரிலாம் நடக்குதுன்றது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கிறதுல மக்கள் போயிட்டு ஏமாறுறாங்களே. அதனாலதான் நம்மளுக்கு கொஞ்சம் கவலை இருக்கு, நம்ம எங்கேயோ பின்னாடி போயிடுவோம்ட்டு பயம் இருக்கு. இவ்வளவு நாள் பண்ண முயற்சியில இவ்வளவு முன்னேற்றம், பெரியார் மாதிரி லீடர்ஸ்னால வந்த முன்னேற்றம் இல்ல. நீங்க நார்த் இந்தியா சவுத் இந்தியால டிஃபரன்சியேஷன் என்ன இருக்கு? சவுத் இந்தியால தமிழ்நாடோட டிஃபரன்சியேஷன் என்ன இருக்கு? தோ தமிழ்நாட்டுல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டெம்பிள்ஸ் இருக்கு, ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டெம்பிள்ஸ் இங்க கட்டப்பட்டிருக்கு. பட் ஸ்டில் ஏன் நம்ம வந்து நம்ம பீகாரோட ரொம்ப முன்னேறிட்டோம், ஒரே ரேங்க்ல இருந்தோம். அண்ட் பீகார்ல ஆறு ஓடுது, நல்லா பூமி இருக்கு அவங்க கிட்ட, நம்ம கிட்ட ஆறும் இல்ல பூமியும் இல்ல. இங்க வளைஞ்ச பூமி, ஒரு வறட்சியான பூமியா இருந்து கூட இவ்வளோ தமிழ்நாடு இந்தியாலே நம்பர் 1 ஸ்டேட் இருக்குன்னா அது யூ ஹேவ் டு அப்சர்வ் வை. ஐ வில் கிவ் பெரியார் மாதிரி நிறைய ரேஷனலிஸ்டுக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும். திராவிட கழகம்
கிரெடிட் கொடுக்கணும். இங்க பெண்கள் வந்து ஹையஸ்ட் நம்ம தான் இண்டஸ்ட்ரியல் ஒர்க் ஃபோர்ஸ்ல இருக்கோம் பெண்கள். இங்க பெண்கள் முன்னேற்றம் பத்தி பேசும்போது அவர் மடத்துல வந்து பெண்கள் எல்லாரும் மொட்டை அடிச்சு சன்னியாசியா ஆக்கி விட்டுறாரு. அவர் மகளை மட்டும் அதே மொட்டை அடிக்காம கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படிலாம் பண்றாரு தோழர். இதை எப்படி பாக்குறீங்க? சரி, அந்த பொண்ணோட தனிப்பட்ட விருப்பம் இது. நம்ம ம், வந்து இவர் வந்து நம்மளே வந்து இல்ல நீ அவன் பொண்ணுக்கும் மொட்டடி நம்ம சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ம், ம், அவங்க பொண்ணோட தனிப்பட்ட விருப்பம், அது எப்படியும் நான் வாழலாம். பட் அவர் வந்து இந்த மொட்டை அடிச்ச சாமியார் கூட டான்ஸ் ஆடுறது இல்ல. பாத்தீங்களா? கொஸ்டின் இஸ், நீ மொட்டை அடிச்சு பெண்களை உள்ள கொண்டு வந்துட்ட, மகாசிவராத்திரி அன்னைக்கு அவங்க ஏன் ஃப்ரண்ட் ரோல் இல்ல? ஆமாங்க தோழர். ஃபுல்லா நடிகைகள் வெளிநாட்டுல இருந்து வடமாநிலத்தவர் தான் இருந்தாங்க. ஆமாங்க தோழர். எல்லா பெண்களுக்கு முடி இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்குங்க. ஃப்ரண்ட் ரோ ம், கொடுத்துருக்கேன். ஆதியோகி முன்னாடி பக்கத்துல அவங்கள கூட்டு போறேன். இவங்க எங்க? இவங்க ஏன் கேமரால வர்றதில்ல? எவ்வளவு பெரிய கொடுமை இது! உன் பொண்ணு நீ நல்லா கல்யாணம் பண்ணி ஏதோ பண்ணிட்டு போய் எப்படி வேணா போ. கேள்வி இருக்கு. உனக்காக அர்ப்பணிச்ச அனைத்தும் விட்டுட்டு வந்துட்டாங்க. தன்னோட பியூட்டி கூட விட்டாங்க. தன்னோட ஒரு ஐடென்டிட்டிய பர்கோ பண்ணிட்டு ஒரே மொட்டை ஒரே ஆடை அப்படி வந்து நிக்கிறாங்க. அவங்க எங்க இருக்காங்க? மகாசிவராத்திரி அன்னைக்குதான் அவனோட பெரிய ஈவெண்ட். ஆட் போர்டு எல்லா பக்கம் வைக்கிறேன். 4 பக்கம் தமிழ்நாடு ஃபுல்லா ஆட் போர்டு அடிச்சிடுறேன். அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாம உனக்கு ஆளும் சேர்த்த முடிய மாட்டேங்குது உனக்கு. ஆமா சார். அவருக்கு மார்க்கெட்டிங் யார் தோழர் அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றது? ஏன்னா அவ்வளவு ரீச் ஆயிடுறாருல. அந்த மார்க்கெட்டிங்க்கு ஹெல்ப் பண்றது யார் தோழர் எது அவருக்கு? ரீச் ஆயிட்டு சொல்றேன். எந்த ரீச்சும் இல்ல. நீங்க சும்மா ரீச் ஆயிட்டாரு நீங்க ஏன் சொல்றீங்க? ரீச் ஆவறது இல்ல. அவன் என்னத்த ரீச் அவனுக்கு? அவன் அவ்வளவு மார்க்கெட்டிங் பண்ணாதான் கொஞ்சம் ஆசாமிகள் வராங்க அவன் பக்கம். மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் இப்ப கவர்மெண்ட் வந்து கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஈஷா வரைக்கும் பஸ்ஸஸ் விட்டுருக்கு ஃப்ரீயா. பெண்களுக்கு ம், ஃப்ரீ, ஆண்கள் சார்ஜ் பண்றாங்களா தெரியல எனக்கு. பட் பஸ்ஸஸ் ரெகுலரா ஓடுதாங்க இந்த ரூட்ல. ம், நிறைய பஸ்ஸை டைவர்ட் பண்ணி அங்க அனுப்பிச்சு விடுறாங்க. சோ இந்த மாதிரி பல சப்போர்ட் இருக்கு அவனுக்கு. பர் டே சொல்றேன், ஹிஸ் தி பிக்கஸ்ட் ஆட் ஸ்பெண்டர் இன் தி கண்ட்ரி. டிஜிட்டல் மீடியால அவன் தான் அதிகமா ஆட் ஸ்பெண்டிங் பண்றான். யூடியூப்ல பிளாட்ஃபார்ம்ல, இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம்ல, ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம்ல, ட்விட்டர்ல ஆட் கொடுத்தே ஆகணும். அவன் தொடர்ந்து ம். இந்த ஆடு கில்மா வேலை காட்டுறதுனால தான் ஒரு கூட்டு இருக்கு அவங்ககிட்ட. இல்லாட்டி ஒரு மண்ணாங்கட்டி இல்ல அவங்ககிட்ட. ஒரு எசன்ஸ் இல்ல, ஒரு ஸ்டஃப் இல்ல அவங்ககிட்ட. கண்டதை பேசிட்டு, கண்டதை உளறிட்டு, கண்டதை வாந்தி எடுத்து இவனே ஒரு கோமாளி. பிரைம் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அது சொன்ன பேச்சு கேட்கணுமா? ஓட்டு போட்டல 5 வருஷம் மூடிட்டு அதை கேளுங்களாம். எவ்வளவு அசிங்கம் இதெல்லாம்! எவ்வளவு அசிங்கமான பேச்சு இதெல்லாம்! சோ இஸ் கார்பரேட் லிக்கரா இருக்கான், ஒரு பொலிட்டிக்கல் லிக்கரா இருக்கான். பொலிட்டிக்கல் பாசஸ்க்கு இவன் நல்லா ஒரு லீடரா நினைச்சிட்டு மக்கள்லாம் போயிட்டு சுத்திட்டு பார்த்துட்டு எவ்ரி திங் இஸ் மார்க்கெட்டிங் தொடர். அவ்வளவுதான். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துறேன். வள்ளலாரோட அந்த ஒரு நாள் இருக்கு அங்க கடலூர்ல. அங்க அவர் ஜோதியான அன்னைக்கு 10 லட்சம் பேர் போய் தரிசனம் பண்றான். நீங்க ஒரு பிளெக்ஸ் பேனர் எங்கேயும் பார்க்க முடியாது. இவன் டிக்கெட் விற்கிறதுக்காக இவ்வளவு ஆடு கொடுத்து 1 லட்சம் பேர் சேர்றது இல்ல. அதான் தோழர் கேட்டிருந்தேன். ஏன்னா அந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு தான் அவருக்கு ஃபுல்லா அந்த காசு பாக்குற நாளாவே அன்னைக்குதான் இருக்கு. பல ஆயிரம் கணக்குல டிக்கெட் வித்து வராங்க இல்லையா, அந்த மார்க்கெட்டிங். அதுதான் தோழர் கேட்டிருந்தேன். அதான் ஆடுங்க, அவ்வளவுதான். அட்வர்டைஸ்மெண்ட் தான், கம்ப்ளீட் ஃபுல் அட்வர்டைஸ். எந்த கோயிலுமே அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க இப்படி பார்க்க முடியாது இவன் பண்ற மாதிரி. மடத்துல இருக்க சிறுமிகள் பத்தி பேசியிருந்தீங்க. அவங்க பாலியல் ரீதியா துன்புறுத்தப்படுறாங்களா தோழர்? ஏன்னா ரொம்ப நாளா உங்களுக்கு இந்த கேஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பாலியல் ரீதியா துன்புறுத்தப்படுறாங்களா உண்மையாவே அந்த உள்ள இருக்க பெண்கள்லாம்? இப்போ ஒரு அம்மா நீத்தாங்கிறவங்க வந்து இவன் மேல ரேப் சார்ஜஸே போட்டிருக்காங்க. ஒரு பொண்ணு டெல்லியில இருந்து வந்தா ரேப் ஆனா இவன் கண்டுக்கவே இல்லை. அது எஃப்ஐஆர் ஆச்சு. சுத்தமா காப்பரேட் பண்ணல. அந்த இப்போ என் இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா, எங்க இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா, அவ கூட ஏதோ நடந்தா ஏன் பொறுப்பு? நான் கூட நிக்கணும். நியாயம் கிடைக்க வரைக்கும் கூட நிக்கணும். இவன் என்ன பண்ணிருக்கான்? நீ தன்னவே கடவுளுங்கிற, சிவனுக்கு ஒர்க்கிங் பார்ட்னருங்கிற, நீ என்ன கிழிச்ச? அந்த பொண்ணு கோயம்புத்தூர் போலீஸ் மிரட்டிட்டு கேஸ் வாபஸ் வாங்கிட்டு வந்திருக்கு. என்ன கொடுமை இது! ஒரு சின்ன பொண்ணு ரேப் ஆகுறா, பிடி டீச்சரை ரேப் பண்றான். அது கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது என் காலில் போடுங்க கம்ப்ளைண்ட், நான் பாத்துக்கிறேங்கிறான். இவனே அரை நிர்வாணமா பொண்ணுங்களை உட்கார வச்சிருக்கான் காலங்காத்தால. இது ஒரு மேல் மூலியமா வெளியே தெரிய வந்தது. போலீஸ் இவனுக்கு வந்து ஃபேவரா ரிப்போர்ட் கொடுத்திருக்கு இவனை விசாரிக்காம. போலீஸும் ஃபேவரா நடந்துக்குதுன்னு சொல்றீங்களா? அரசுமே சேர்ந்து? 100% என் ரிப்போர்ட் இருக்கு என்கிட்ட. போலீஸ் இவனை பார்த்தாவே பயப்படுதா, இல்ல பேண்ட்ல ட்ரௌசர்லயே பிந்திடுறாங்களா ஒன்னும் புரியல எனக்கு. அப்படி என்ன தோழர் அவர்கிட்ட பவர் இருக்கு? ஏன்னா இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் வருது, இவ்வளவு பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அது பயப்படுற அளவுக்கு அந்த ஜக்கி வாசுதேவ் கிட்ட என்ன அப்படி ஒரு பவர் இருக்கு? எங்க சாதாரண அரசியல்வாதி கிட்ட பவர் இருக்கும்போது ஜக்கி கிட்டே இருக்காது. ஐஏஎஸ் ஆபீசர் அங்க வரான், ட்ரைனிங் எடுத்துக்கிறான், ஆர்மிக்காரன் வரான், சல்யூட் அடிக்கிறான். சீஃப் ஜஸ்டிஸ் சாரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இவர் இன்டர்வியூ எடுக்கிறாரு. இவன் மேல ஒரு நின்று இருக்கா, சீஃப் மினிஸ்டர் கீழே நின்று இருக்காரு. கவர்னர் வாசிவராத்திரி அன்னைக்கு டான்ஸ் ஆடுதுங்க கீழே நின்று.
பாத்துங்க. இதோட என்ன இருக்க போகுது? புரியுது. ஆனா இந்த மின்மயானம்ன்றது ஒரு பெரிய விஷயம் தல. இதுவரையும் பார்த்ததுல ஓகே நடனம் ஆடுறாங்க அதெல்லாம் ஓகே. மின் மயானங்கள், தனி சுடுகாடு, மின் மயானங்கள் அமைக்கிற வேலைகள் நடந்துட்டு இருக்கு ஒரு சைடு. அது எப்படி தல என்ன என்ன பண்ணி தான் ஸ்டாப் பண்றது இதுக்கப்புறம்? ஏன்னா கம்யூனிஸ்ட் சைட்ல இருந்துலாம் நெறைய கண்டனங்கள்லாம் வந்து வலுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது எந்த அளவு சீக்கிரமா இது தீவிரம் எடுக்கப்படும் தல நடவடிக்கைன்றது? இல்ல அப்படியே விட்டுருவாங்களா? ஒரு கவர்மெண்ட் அமைச்சர் பர்மிஷன் கொடுத்து கவர்மெண்ட் எப்படி நடவடிக்கை எடுக்கும்? கேள்வி கவர்மெண்ட் வந்தது. பர்மிஷன் கொடுத்துருக்கு, கவர்மெண்ட் எப்படி நடவடிக்கை எடுக்கும்? அதான் அவனோட ஒரு அனதர் ஒன் ஆஃப் இஸ் கிரைம்ஸ்க்காக அசிஸ்டன்ஸ் கொடுக்குதா என்னன்னு கொடுக்குதுன்னு நமக்கு தெரியல. அது நீண்ட காலம் போராட்டம் நடக்கும். இப்ப சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு, பார்க்கல என்னதான் நடக்குதுன்ட்டு. ஓகே தல. இறுதியா நம்ம இந்த இன்டர்வியூ இறுதியா மக்களுக்கு ஒரு விஷயம் நீங்க சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? ஆன்மீகத்த நம்பி போறாங்க இவ்வளோ மக்கள். அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றதா இருந்தா உங்க மூலியமா 4 விஷயம் போய் சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். பொது அறிவு யூஸ் பண்ணா இந்த மாதிரி ஆசாமிங்க எல்லாம் செருப்பு கழட்டி அடிப்பீங்க. அவ்வளவுதான் சொல்றேன். பொது அறிவு யூஸ் பண்ணுங்க போதும். ஓகேங்க தோழர். சரி இவ்வளோ நேரம் உங்க நேரத்த பகிர்ந்து பதிலளித்ததுக்கு ரொம்ப நன்றி தோழர். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில இணையலாம். நன்றி தோழர். மிக்க நன்றி.